பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடையில் உள்ள ஜிபி 4ஆம் ஆண்டு தொடக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் புதுமையாக வேடிக்கையாக கொண்டிருக்கிறோம். நானும் பிரசர் அப்படி பார்த்துக்கிறோம். பிரின்சிபால் போன முதல் வருஷம் செஞ்சிருந்தார் அப்படின்னா 3வது வருஷம் ஆயிருக்கும். இந்த வருஷம் பண்ணதுனால எங்களுக்கு இது ஒரு புதுமையா இருக்கு. அடுத்த வருஷம் தேதி நான் கேட்போம். சரி என்ன சார் ஆசிரியர் என்னாச்சுன்னு கேட்போம். அது மாதிரி திடீர்னு ஒரு முடிவு பண்ணா 2-3 நாளைக்கு முன்னாடி பிரின்சிபால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் ஃபங்க்ஷன்? நான் நார்மலாக வந்து நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான்னு கேட்குறப்ப இல்லைங்க ஆசிரியர் மட்டும் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்க சார்னே. கண்டிப்பாக வந்து விருதுகள் 2 பேராக வேணும் ஜிஎஸ் வேணும்னு சொன்னார். உடனே 2 பேர் ஞாபகம் வந்து நான் சொல்கிறது பற்றி பிரின்சிபல் போயிட்டார். சேர்மனி எம்எல்ஏ போட்டுக்கலாம் சார் அப்படின்னு. என்ன உடனே ரொம்ப அவங்க நம்ம 2 லோக்கலாக தான் இருக்காங்க. உடனே 2 பேருக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்க 2 பேரையும் பற்றி நாம இந்த நேரத்தில் வந்து எனக்கு தெரியும் ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கல்லூரி ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு அவருக்கு நம்மளுடைய கல்லூரியை பற்றி தெரியும். கோவி போகிற போகிற நாளுக்கு அவருக்கு தெரியும். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, அப்போ அரசு பதவியில் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியை பற்றி நான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ கேட்டாலும் அவருடைய பாசை வந்து எல்லா சீட்டும் நினைச்சிக்கலாம். அவர் கேட்கும்போது அதுதான் கேட்பாரு, எப்படி இந்த வருஷம் நினைச்சிடணும், வேலையே வேற வார்த்தை இருக்காரு. தொழில்துறையில் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியலையும் அளவில்லாத ஒரு ஈடுபாடுனால முதலமைச்சர் அவர்களுடைய நம்பிக்கை பெற்றதுனால அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆகி சட்டமன்ற உறுப்பினராங்க. நம்மளுக்கு முழுமையான சப்போர்ட். அதாவது எங்கே போகணுன்னாலும் அந்த டைமுக்கு போகணும், 5 நிமிஷம் லேட் ஆகக்கூடாது, போகணும் வரணும் அப்படிங்கிற கொஞ்சம் பயங்கரமான பஞ்சுவாலிட்டியாகவே இருப்பாங்க. இன்றைக்கி அதே மாதிரி அவங்க கரெக்டாக பண்ணி வந்தாங்க. சம்மதம் பாஞ்சு சொல்லி சேர்மன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வாரத்தில் 4 நாள் 3 நாள் நம்ம கல்லூரியில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேலையெல்லாம் அவங்க பண்ணி போகணும். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுறேன். பண்ணி கொடுத்து அழகாக ரோடு போட்டு மரமெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குற வேலை பெண்டிங் இருக்குது. அவருக்கும் நம்மளுடைய எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்மளோட நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க வந்து எலிஜிபிள் இல்லாதவங்க தாண்டி விட்டுருவார். இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், அவன் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் சரி எது படிச்சிருந்தாலும் சரி நான் காலேஜ் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாருன்னு வச்சுக்கிறாரு. பையன் படித்தா சரி +2 படிச்சிருந்தா அவன் காலேஜ் தாண்டி விட்டுருவாரு. அந்த மாதிரி அவனுடைய முழு எல்லாருடைய முழு சப்போர்ட்னாலேயுமே நம்ம நிறைவான அட்மிஷன் அவருக்கு முழு உதவியாக பண்ணாங்க. அவங்க ஆர்வம் அவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவமாக யூஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அவங்க கிரி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டேன். அதாவது உங்களை எல்லாம் குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம், ஏற்றுக்கொண்டோம். கிட்டத்தட்ட நம்ம கல்லூரியில் 1750 1650 எல்லாருக்கும் தெரியும். 1650 குடும்பத்துக்கு நீங்கள் தான் எல்லாரும் பொறுப்பு. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையில் ஓரளவு செஞ்சுட்டோம் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இருக்கிறவங்க தெரியாது. எங்கள் மனசளவில் நாங்கள் ஓரளவு செஞ்சிட்டோம். நீங்கள் தான் நீ தொடர்ந்து அந்த விளக்கை தெளிவாக எழுதி வைக்க வேண்டும். இது ஃபவுண்டர்ஸ் டே ஆசிரியர் தினம் என்பதால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். நேற்று சாயந்தரம் உங்கள் டாக்டர் மேலாளர் எனக்கு ஆஃபீஸ் பண்ணாங்க. ஒரு மேடம் வந்தாங்க, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அவங்க ஆட்டம் போகணும்னு அழுகிறாங்க. எதுக்கழுகிறாங்க எனக்கு தெரியல. பையன் சிவில் படிக்கிறான், 12 பாடம் பரிசு எழுதிருக்கான், 10 ஃபெயில். அவங்க சமாதானம் படுத்த முடியல. எதுக்கு சமாதானப்படுத்தி என்னன்னு கேட்டால் யாரையுமே நான் குறை சொல்லிங்க, எல்லா வகையும் நல்லா பாடம் எழுதி தர்றாங்க, என் பையன் தான் மிஸ்டேக்கு. அதாவது என் பையன் கிடைக்கிறது வீட்டுக்காரர் என்னமோ சொல்றாங்க. அந்த அம்மா என்னன்னு கேட்டால் ஒரே பையன்
செல்லம், இவன் லேப்டாப் வச்சு விளையாண்டே இருக்கான். படிக்கிறதுக்கே நான் விடுறதில்லை, அவங்களே விட வலிக்கிறாங்க. வீட்டுக்காரன் ஜெயித்து போட சொல்றாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் என் பையனை கிளீன் பண்ணிவிடுங்க. வேற ஒன்றுமே வேண்டாம். எது வேணாலும் நீ பணம் வேணாலும் அவங்களே சேராக கொடுத்துருப்பாங்க. இவன் எப்போங்க 10 பாடத்தில் ஃபெயிலாகி பாஸ் ஆகிறாரு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா வச்ச கோரிக்கையை நானும் பிரசவம் 2 பேரும் ரெடி பண்ணுற மாதிரி தான் ஒரே வாரத்தில் நைட்டு கோரிக்கை செய்ய முடியும். எங்களால் முடியாது, பார்த்தா பிரச்சனை. நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி வேறு டாக்டர் படிச்சிருந்தா உடனே இப்போவே ஒரு உட்கார சொல்லி, அந்த கையில் உட்கார சொல்லி, அந்த அம்மாவை உட்கார சொல்லி எழுத வச்சு பாஸ் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிடலாம். நீங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. அது யார் பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இன்னைக்கு ஆசிரியர் இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சோடனே இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லி அவங்க கஷ்டம், அதாவது ஈண்டெடுத்த தாய் தந்தையெல்லாம் படுற கஷ்டத்தை நாங்கள் முழுமையாக பார்த்துருக்கிறோம். ஒரு அம்மா அப்பா இன்னைக்கு கம்ப்யூட்டர் செகண்ட் இயர் பையன், அவன் எல்லாம் பரிட்சை எழுதின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்த பற்றி மீட்டிங்கில் பேசுனாங்கப்பா, நீ அந்த மாதிரி சொல்லலை, நீ உருவாக்காது, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த அம்மா அழுகுது, அந்த பையன் அழுகுறான். ராஜி மேடம் பார்த்துட்டு நினைக்கிறேன். 2 பேரும் அழுகிறாங்க, எதிராக தெரியல. இப்போ நான் கூப்பிட்டு சமாதானம் பண்ணேன். நீ ஏன் அழுகுறது? எங்கள் அம்மா அழுகிறேன், நான் அழுகிறேன். அந்த அம்மா ஏன் அழுகுன்னு கேட்டேன். எனக்கு எல்லாத்தையும் இப்படி பேசுகிறாங்க, 10 பாடத்தில் போயில 5 பாடத்தில் என் பையன் பாஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு ஏக்கம், அவ்வளோ ஏக்கம் இருக்கு மனசுல. படிக்க வைக்கிறவர்களுக்கு இது எல்லாமே உணர்ந்து ஆசிரியர் தினத்தில் ஏதோ ஒரு முடிவு, சபதமோடு ஒரு முடிவெடுத்து நம் கல்லூரி எல்லோருக்கும் தெரியும். 50 ஆண்டு காலம் ஒவ்வொரு கல்லூரி சாதித்த கல்லூரிகளை ஜெய்ஸ்ரீராம் பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள். இது 3ஆவது வருஷம், 4ஆவது வருஷம், 5ஆவது வருஷம் சேர்மன் எம்எல்ஏ எல்லாம் அப்படியே இருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்குமே நாங்கள் இருப்போம். 2 அதாவது ஒரு செட் 2வது செட் வெளியே போகும்போது 50 ஆண்டு காலம் சாதித்த சாதனைகளை நாம் ஒரு 5 ஆண்டு காலத்தில் சாதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். அதேபோல் இந்த வருஷம் மனசில் வச்சுருக்கேன். இதிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் கூப்பிட்டு எல்லாம் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வச்சு மீட்டிங் போட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்தந்த துறை ஆசிரியர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுருக்கோம். ஒரு 15 நாள் எல்லாம் மீட்டிங் முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும்? வாங்க நம்பர்ஸ் சரவணனும் டெய்லி ஏதோ பாராட்ட கடமைப்பட்டிருக்கு. இது முதல் படி. இனிமேல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துறையும் இந்த கல்லூரியை 50 ஆண்டு கால சாதனையை 5 ஆண்டுகள் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோமோ, என்ன சொல்றோமோ அதை செய்ய வேண்டும். வேற நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களை நாங்கள் எந்த விதமான ஆப்ளிகேஷன் கேட்கல. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்க செய்ய வேண்டியதுக்கு கைப்படவே நாங்கள் சொல்லி நீங்க கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் பயிர் முடிச்சிடும். அந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சனை வந்துக்கிறோம். அதை நாங்கள் சொல்ல விரும்பல, நீங்க கேட்க வேண்டாம். அது எங்க பிரச்சனை. மேனேஜ்மெண்ட் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஓரளவு 80% பண்ணிட்டோம். இந்த 20% பண்ணணும். நாங்கள் அதை பண்ண தயாராக இருக்கிறோம். நீங்க எல்லாம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். 1079 பேர் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் 215 + 100 315 பேர் வெளியே படிச்சு 315 பிஎஸ்சி சிடி கொஞ்சம் பேர் வெளியே போறாங்களா? அடுத்த வருஷம் 315 340 பேர். அந்த 340 பேர் பாஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க தெரியும். கூட ஃபெயில் ஆனாங்கிற வார்த்தை அடுத்த வருஷம் ரிசல்ட் வரக்கூடாது. இதே மாதிரி பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு இதே சேர்மன் சட்டமன்ற எல்லாத்தையும் அழைத்து பெரிய விழா, பட்டமளி விழா பண்ணணும். அப்போ பண்ணும்போது அத்தனை பேருக்கு நம்ம பட்டம், ஒரு பையன் கூட இல்லாமல் எல்லாருக்கும் டிகிரி கொடுத்தா தான் நமக்கு மரியாதை. அதில் 4 பையன் ஃபெயில் ஆகி அவன் கவர்மெண்ட்னா நம்மளுக்கு பெரிய கேவலம். நல்ல யோசனை பண்ணிக்கணும். ஏன்னா அவனும் ஒரு அப்பா அம்மா பெரிய ஆசையோட கனவோட கொண்டு வந்து நம்ம காலேஜில் சேர்த்திருப்பாங்க. அவன் படிக்க மாட்டான், ஒன்று பண்ணுவான், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், இது எல்லாமே விட்டுருங்க. கடைசியில் அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அவனையும் ஏதாவது ஒரு முறையை பாஸ் பண்ண வைக்கணும். பாஸ் பண்ண வைத்து நமக்கு எங்கள் கல்லூரிக்கும் உங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதம் நம்மை நம்பி கொண்டு வந்து நம் கல்லூரியில் சேர்த்த அவனுடைய தாயகமும் மனதாக
அவனும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவனுடைய வீட்டுக்கும் நமக்கும் நாட்டுக்கும் நல்ல குடிமகனாக வருவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுபோல விழாக்கள் ஆசிரியர் தின விழாவும் எல்லா ஆண்டுகளும் இதுபோல விழாக்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த ஆண்டு வெகு விமர்சையாக பெரிய அளவில் இதுபோல விழாக்கள் நாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கெல்லாம் பிரசிடண்டும் நித்த முடிவு பண்ணோம், வைஸ் சேர்மன் கேட்டோம். ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் சம்பளத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஸ்டாஃப் கல்லூரியில் பணியாற்றும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கம்ப்ளீட் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட்டுக்கு இது சம்மந்தம் இல்லை, ஒரு ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கோம். எல்லாமே என்பதை மகிழ்ச்சியான செய்தி கூறிக்கொண்டு இதுபோல் விழாக்கள் மேலும் மேலும் கல்லூரிக்கு வர வேண்டும், பெரிய அளவில் நாங்கள் வளர